திருமணம் செய்யக்கூடிய அனைத்து மணமகன் வீட்டார்கிட்டையும் நான் சொல்லக்கூடியது, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து செய்யக்கூடிய அனைத்து செலவுகளையும் எடுத்து செய்யுங்க. பெண் வீட்டார்கிட்ட எந்த ஒரு திருமண செலவையும் எதிர்பார்க்காதீங்க, கேட்காதீங்க. அவங்க மகரா மட்டும்தான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய உரிமை இருக்கு. நீங்க வழங்கக்கூடிய உரிமை, திருமணத்திற்கு ஏற்ப எல்லா செலவுமே மாப்பிள்ளை வீட்டாருக்கு மட்டும்தான் செய்யணும். மாப்பிள்ளைக்கு நீங்க இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, கார் வாங்கித்தாங்க, பைக் வாங்கித்தாங்க, வரதட்சணையா பொருள் கேக்குறீங்க, பொருள் மேல ஆசைப்பட்டு அந்த பெண் இடத்துல போய் கேக்குறீங்க. மணமகள் வீட்டுல இருந்து அந்த தாய் தந்தை அந்த பொண்ணை எந்த அளவுக்கு சீராட்டி பாராட்டி எவ்வளவு சந்தோஷமா அந்த பொண்ணை வளர்த்திருப்பாங்க. பருவ வயது அடைந்த பிறகு திருமணத்துக்கு ஒரு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்கன்னா அதுவே அவங்களுக்கு அவ்வளவு பெரிய இழப்பா இருக்கு. அவங்க கிட்ட போய் இந்த சிச்சுவேஷன்ல போய் நீங்க இது செய்யுங்க, அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கீங்க. நீங்க அப்படி கேட்கறதுனால அவங்க வட்டி அல்ல ஹராமாக்கக்கூடிய அந்த பக்கத்துக்கு எல்லாம் போய் கேட்டு அதை செய்யக்கூடிய நபராக ஆக்குறீங்க நீங்க. அப்ப இது எந்த அளவுக்கு நீங்க ஹராமான செயல்களை செய்ய வைக்கிறீங்க. எல்லா செலவையும் மாப்பிள்ளை வீட்டாரை எடுத்து நடத்த வேண்டும். பெண் வீட்டார கிட்ட எந்த ஒரு விஷயமும் நீங்க கேட்கவும் கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பெண் உரிமை போற்றும் இஸ்லாம் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லோரும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. இஸ்லாம் பெண்களுக்கு ஏராளமான உரிமையை வழங்கியிருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணுதான் மஹர். அல் மஹ்ரு அக்குலில் மர்ஹத்தி. மஹர் என்பதை நீங்க பெண்ணுக்கு வழங்க வேண்டிய கட்டாய உரிமைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த மஹரை குறித்து மக்கள் மத்தியில பல கேள்வியும் சில தவறான புரிதலும் இருக்கு. அதுக்காக இன்னைக்கு நம்மளோட பேச இணைந்திருக்க சிறப்பு விருந்தினர் தான் சகோதரி இஷானா மற்றும் சகோதரி நாதியா. அல்லாஹ்வின் கிருபையால் மார்க்க விஷயங்களை பத்தி பேச இணைந்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளோட முதல் கேள்வியோட துவங்குவோம். இஸ்லாமிய திருமணத்துல மஹர் கொடுக்கறது ஒரு வழக்கமா இருக்கு. அதனால மஹர்னா என்ன, அதன் சுருக்கமான விளக்கத்தை எங்களுக்காக சொல்ல முடியுமா? திருமணத்தின் பொழுது கணவன் மனைவிக்கு கொடுக்கக்கூடியதுதான் மஹர். இதை பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது பெண்களுக்கு அவங்களோட மனக்கொடைய மனப்பூர்வமா கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் சூரத்துல் நிசால சொல்லி காட்டுறான். மஹருங்கிறது கடமையான ஒன்று, அதை நம்ம கண்டிப்பா கொடுத்தே தான் ஆகணும். இப்ப நடக்கக்கூடிய திருமணத்தை பார்த்தோம்னா மஹரா கொடுக்கப்படுது, வரதட்சணை தான் வாங்கப்படுது. வரதட்சணைங்கிற பேர்ல நீங்க இவ்வளவு போடுங்க, நீங்க அவ்வளவு போடுங்க, கார் கொடுங்க, பைக் கொடுங்கன்னு சொல்லி பெண்கள் வீட்டில் பிடுங்கக்கூடிய மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. இதனால பல பெண்கள் திருமணமே ஆகாம இருக்காங்க. இப்ப இப்படி மஹர் வாங்குறது எந்த அளவு முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது? அதை ஒரு கட்டாய கடமையா எடுத்துக்கிறாங்களா இல்ல வெறும் ஒரு சடங்கா மட்டும் பார்த்துட்டு இருக்காங்களா? மஹர் என்பது முக்கியமா சடங்கே இல்ல, அது ஒரு பெண்ணோட உரிமை, கணவனோட வாஜிபா இருக்கு. அதாவது முக்கியமான ஒரு கடமையாக இருக்கு அந்த கணவனுக்கு. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றானா, 4வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல பெண்களுக்கு அவர்களை மனக்கொடையை கட்டாயமாக கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்ததா இருக்குன்னா, ஒரு திருமணத்துக்கு மணமகன் மணமகளுக்கு கொடுக்கக்கூடிய மஹர் தான் திருமணத்தை முழுமைப்படுத்துது. அப்ப எந்த அளவுக்கு இதுலயே முக்கியம் வாய்ந்ததுன்னு உங்களுக்கே புரியும். மஹரை ஒரு சடங்கா பாக்குறது ரொம்ப பெரிய தப்பான விஷயம்னு புரியுது. ஆனா இப்ப பல பேர் மஹரை எப்படி பாத்துட்டு இருக்காங்கன்னா, ஒரு பெண்ணுக்கான விலை பொருளா பாக்குறாங்க. இந்த பெண்ணுக்கு நாங்க இவ்வளவு போடுறோம்னு சொல்லி ஒரு விலை பொருளா தான் மஹரை பாத்துட்டு இருக்காங்க. அதனோட உண்மையான நோக்கம் தான் என்னவா இருக்கு? மஹர் பெண்களுக்கான விலை அப்படின்னு சொல்றது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. ஏன்னா அல்லாஹ் கொடுத்த உரிமை தான் மஹர். அப்படிப்பட்ட மஹரை நம்ம எப்படி பெண்களுக்கான விலையை சொல்ல முடியும்? தன்னுடைய கணவனோட குடும்பத்திற்காக எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம ஓடா தேய்றாளே அந்த பெண்ணுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு தொகை தான் மஹர். அப்படிப்பட்ட மஹரை பெண்களுக்கான விலைன்னு சொல்றது முற்றிலும் தவறு. மஹரை பெண்ணுக்கான விலை பொருளா பாக்குறது ரொம்ப தவறுன்னு புரியுது. அது அவங்களுக்கு வழங்க வேண்டிய கட்டாய உரிமையா இருக்கு. இப்ப அந்த மஹரை கொடுக்கறது யாரா இருக்கணும், அந்த மஹரை வாங்குறவங்க யாரா இருக்கணும்? மஹர் கொடுக்க வேண்டியது பொறுப்பு மணமகனுக்கு மட்டும்தான் இருக்கு. அதை பெற வேண்டிய உரிமை மணமகளுக்கு மட்டும்தான் இருக்கு. இப்ப பெற்றோர்கள் அந்த கொடுத்தல் வாங்கல் விஷயத்துல சம்மதப்படலாமா? நிச்சயமாக அவங்க பெற்றோர்கள் சம்மதப்படவே முடியாது. ஏன்னா மணமகன் தான் அந்த வழங்கக்கூடிய பொறுப்பு முழுமையாக அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. பெற வேண்டியது மணமகள் மட்டும்தான். அதுல அவங்க மணமகளுடைய பெற்றோரோ மணமகனுடைய பெற்றோரோ இதுல சம்மதப்படவே முடியாது. அவங்க ஆலோசனைகள் மட்டும்தான் சொல்ல முடியும், தவிர கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அவங்க பெற்றோர்கள் சம்மதப்படவே முடியாது. இதுல முழு முக்கியத்துவம் அந்த மன மக்களுக்கே அளிக்கப்படுதுன்னு சொல்றீங்க. இப்ப மஹரா வேற எந்தெந்த பொருள் எல்லாம் நம்ம தரலாம்? மஹராக தங்கம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா மஹராக பணமாகவோ வெள்ளியாகவோ நிலமாகவோ கூட கொடுக்கலாம். பெண்கள் செய்யக்கூடிய தியாகத்திற்கு அள்ளி கொடுங்க அப்படின்னு நல்லா சொல்றான். இன்னும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு.
தான் கிட்ட 8 இல்ல 10 ஆண்டு வேலை பார்த்து என்னோட 2 புதல்வியில ஒரு புதல்வியை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நிபந்தனை போடப்பட்டு அந்த நிபந்தனைக்கு ஏற்ப அவங்க 8 ஆண்டுகள் வேலை பார்த்து அதே மகராக கொடுத்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மகரங்களை தங்கமா தான் கொடுக்கணும், பணமா தான் கொடுக்கணும் அப்படி எந்த ஒரு அவசியமும் இல்ல. இந்த மாதிரி எந்த ஒரு பொருளா வேணாலும் நம்ம கொடுக்கலாம். இப்ப மகரா ஹலாலான எந்த ஒரு மதிப்புமிக்க பொருளையும் தரலான்னு சொல்றீங்க. ஆமா, தங்கமா தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, இந்த மாதிரி எந்த ஒரு பொருளா வேணாலும் நம்ம கொடுக்கலாம். சரி, இப்ப அடுத்த கேள்வி என்னவா இருக்குன்னா, இஸ்லாத்துல மகருக்குன்னு சொல்லி குறைந்தபட்ச அளவு இல்லாட்டி அதிகபட்ச அளவுன்னு சொல்லி ஏதாவது இருக்கா? குரான்லயும் சரி ஹதீஸ்லயும் சரி ஆதாரபூர்வமாக எந்த ஒரு செய்தியுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா குறைந்தபட்சம் அதிகபட்சம்னு நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மகரை கொடுக்கணும். அதுக்காக அழகான வரலாறே இருக்கு. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வரலாறு தான். அவங்க ரசூல்லா பாக்குறதுக்காக வராங்க. ரசூல்லா அவங்கள பாக்குறாங்க, மா ஹாதா, என்ன இவ்வளவு அழகாக பொலிவாக இருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அப்துல் ரஹ்மான் சொல்றாங்க, நான் ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப ரசூல்லா கேக்குறாங்க, மகராக அந்த பெண்ணுக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, பேர்ச்ச இடையான தங்கத்தை நான் மகராக அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான். அப்படி இந்த செய்தியை மூலமா பாக்குறப்ப குறைந்தபட்சம் அதிகபட்சம்னு அல்லாஹ் எந்த இடத்துலயும் நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. குறைந்தபட்சம் வசதிக்கு ஏற்றவாறு கொடுக்கலாம், அதிகபட்சம் அல்லாஹ் சொல்லுகிறான் மலை அளவு நீங்க ஒரு பொற்குவிலே கொடுத்தாலும் அது கம்மி தான் அப்படின்னு சொல்றான். அப்ப மகர் அதிகமும் கிடையாது கம்மியும் கிடையாது, வசதிக்கு ஏற்றவாறு நம்ம மகர் என்ன வேணா நம்ம பெண்ணுக்கு கொடுக்கலாம். இப்ப இதுல இருவரின் திருப்தியை பொறுத்துதான் அமைதுன்னு சொல்றீங்க. அந்த பெண் வசதிக்கு ஏற்பதான் அந்த மணமகன்கிட்டே கேட்பா மகர். அவங்க ஏழையா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரிதான் மகர் கேட்பா. இதுவே அவங்க வசதி உள்ளவங்களா இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரிதான் மணக்கூடிய அந்த பெண் கேட்பா. இந்த இருவருமே அந்த மகர்ல சம்மதப்பட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அதோட முடிவையே எடுப்பாங்க. அப்போதான் அந்த மகர் நிர்ணயிக்கப்படுமே. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல நடந்த ரொம்ப எளிமையானவும் சுவாரஸ்யமாவும் இந்த மகர் சம்பவங்களை சொல்ல முடியுமா? இப்ப எளிமையான மகருக்கு நிறையவே சம்பவங்கள் இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா, ஒரு சஹாபிய பெண்மணி நபி அவர்கள்ட்ட வந்து நான் ஒரு திருமணம் செஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நபி அவர்கள் மௌனமா இருக்காங்க. இதை பார்த்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சஹாபி, யார் ரசூலுல்லாஹ் நான் திருமணம் செஞ்சுக்கவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நபி அவர்கள் நீ மகரா கொடுத்து என்ன வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு சஹாபி, என்கிட்ட எதுவுமே இல்லை ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இரும்பு மோதிரம் மாதிரி நீ வச்சிருந்தா எடுத்துட்டு வா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கு அந்த சஹாபி, என்கிட்ட இரும்பு மோதிரமா இல்ல ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நபி அவர்கள், நீ குர்ஆன் உள்ள வசனங்களை மரணம் செஞ்சு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க மரணம் செய்து வைத்திருந்த அந்த குர்ஆன் வசனத்தையே மகராக கொடுத்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, அபூதல்ஹா அவர்கள் மதீனாவிலேயே மிகப்பெரிய செல்வந்தர். அப்படி இருக்கும் பொழுது அவங்க உம்மு சுலைம் அவர்கள்ட்ட போய் நான் ஒரு திருமணம் செஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உம்மு சுலைம் அவர்கள் சொல்றாங்க, உங்களை மறுக்கிறதுக்கு என்கிட்ட எந்த ஒரு காரணமும் இல்லை, ஆனா நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்காம இருக்கீங்களே, நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வாங்க, நான் அதையே மகராக ஏத்துக்கிட்டு நாம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ எந்த ஒரு பெண்ணாவது இந்த மாதிரி ஒரு மகரை கேட்க முடியுமா? இதுதான் இருக்கிறதுல தலை சிறந்த மகர். அப்ப உம்மு சுலைம் அவர்கள் சொன்ன மாதிரியே அபூதல்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வராங்க, அவங்க 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய உதாரணமா நம்ம சொல்லலாம். எல்லாமே ரொம்ப ஆச்சரியம் அளிக்கக்கூடியதா இருக்கு. இப்ப மகர் நிர்ணயிக்கிற உரிமை முழுவதுமே மணமகளுக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப மணமகள் ஒரு மகரை நிர்ணயிச்சு வச்சிருக்காங்க, அந்த மகரா அவங்க கணவனோ இல்ல அவங்க குடும்பத்தினரோ மாற்ற முடியுமா? கண்டிப்பா பெற்றோர்களால இதை தீர்மானிக்கவே முடியாது. அந்த மணப்பெண் மட்டும்தான் இதை தீர்மானிக்க முடியுமே. மகர சம்பந்தப்பட்டவங்க ஆலோசனை சொல்லலாம், எங்களால இதுதான் முடியும், இதுதான் கொடுக்க முடியும்னு மணப்பெண் கிட்ட வந்து அவங்களுடைய கோரிக்கை வைக்கலாம். அதை ஏற்று அவங்க மாத்தும் செய்யலாம் மகர. ஆனா 2 பேரு திருப்தி நாடிய மட்டும்தான் அந்த மகர் வந்து முடிவு செய்யணுமே. இதுல மணமகனுடைய பெற்றோரும் மணமகளுடைய பெற்றோருமே சம்மந்தப்படவே மாட்டாங்க. ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல மணமக்கள் கிட்ட கேட்கறத விட்டுட்டு பெற்றோர்களே அதை தீர்மானிக்க கூடியவங்களா இருக்கிறாங்க. பெண் பார்க்க போறப்பயே நாங்க இவ்வளவுதான் மகர் நாங்க போடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களே முடிவு எடுத்துடுறாங்க. கூடியவங்க மணமகனுடைய பெற்றோரா தான் இருக்காங்க. மணமகன் கிட்ட
ஜஸ்ட் ஆலோசனையை மட்டும் தான் சொல்றாங்க தவிர முடிவை அவங்களே எடுக்க விட மாட்டாங்க. இப்ப பெற்றோர்கள் வந்து ஒரு ஆலோசனை கொடுக்கணுமே தவிர அவங்க முடிவு எடுக்கிற உரிமை அவங்களுக்கு இல்லைன்னு சொல்றீங்க. நிச்சயமாக கிடையாது. அல்லாஹ் கொடுத்திருக்கிற உரிமை அந்த பெண்ணுக்கு முடிவெடுக்கக்கூடியது. அதை வழங்கக்கூடிய கடமை அந்த மகனுக்கு மட்டும் தான் இருக்குது. இதுல பெற்றோர்கள் சம்மந்தப்படவே மாட்டாங்க. இப்ப மகர் கொடுத்தாதான் திருமணம் அனுமதிக்கப்பட்டதா ஆகுதுன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப சில பேர் என்ன பண்றாங்களா, நான் மகரை வந்து திருமணத்துக்கு அப்புறம் பிறகு நான் ஒத்தி வச்சு தரேன்னு சொல்றாங்க. இதுக்கு இங்கிலீஷ்ல டிஃபர்டு மகர்னு பேர் இருக்கு. இது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டதா இருக்கா? மகருங்கிறத முழுமையாகவோ இல்ல ஒரு பகுதியாகவோ கொடுக்கலாம். இதுக்கு நம்ம மார்க்கத்துல அனுமதி இருக்கு. ஆனா அப்படி கொடுக்கும் பொழுது திருமணத்தின் அப்பவே தெளிவான முறையில ஒப்பந்தம் போட்டுக்கணும். இரு தரப்பினரும் சேர்ந்து நான் இந்த காலகட்டத்துக்குள்ள கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தெளிவான முறையில ஒப்பந்தம் போட்டுக்கணும். காரணமே இல்லாம தாமதப்படுத்துவது, கணவனுக்கு வசதி இருந்துமே மகர் கொடுக்காம இருக்கிறது, இதெல்லாம் நம்ம மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அநீதியா கருதப்படுது. இப்ப இப்படி மகர பிறகு தரேன்னு சொல்றப்ப இதுவே அவங்க கணவன் கொடுக்க முடியாம மரணம் அடைந்துட்டா அதுக்கான சட்டம் என்னவா இருக்கு? மகருங்கிறது கடன் போன்றது. ஒருவேளை அந்த மகரை கொடுக்காம கணவன் மரணம் அடைஞ்சிட்டா அந்த கணவனோட சொத்துல இருந்து அந்த மகரின் அளவுக்கு பிரித்து மனைவிக்கு கொடுத்துடணும். இதுதான் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சட்டம். மகரா வழங்கப்பட்ட பொருள்ல அவங்க கணவனோ இல்ல அவங்க குடும்பத்தினரோ ஒரு அவசர தேவைக்காக பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலாம். ஆனா அல்லாஹ் இத திருமறை குர்ஆன்ல எப்படி சொல்றாங்கன்னா, மனக்குடைகளை கேட்டவாறு நீங்க கொடுத்துருங்க. அவங்கள ஏதேனும் விரும்பி உங்களுக்கு கொடுத்தா அதை நீங்க தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹ். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, கணவன் வந்து கடன் பிரச்சனையில இருக்காங்க, வருமான பிரச்சனையில இருக்காங்க, பொருளாதார பிரச்சனை இருக்கிறப்ப மனைவியை நாடி உங்களை மகர் கொடுத்து உதவுறீங்களான்னு கேட்கும் போது அந்த பெண் விருப்பப்பட்டா கொடுத்து உதவலாம். இல்ல கொடுக்க முடியாதுன்னு மறுத்துட்டா கூட அதுவும் அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதுதான். இதுல முழுக்க முழுக்க அவங்களுடைய சம்மந்தம் இருந்தா மட்டுமே தான் அந்த கணவன் பயன்படுத்த கூடியவங்களா இருக்காங்க. இப்ப இதுல முழுவதுமே அந்த மணமகளோட விருப்பத்துக்கு தான் முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, அந்த பெண் விருப்பப்பட்டா மட்டும்தான் அந்த கணவன் பயன்படுத்தலாம். சரி, இப்ப தலாக் இல்ல குலா விடுறாங்கன்னா மகர் தொடர்பான சட்டம் என்னவா இருக்கு? இப்போ ஆண்களா முன் வந்து விவாகரத்து கேட்டாங்கன்னா அதன் பேர் தலாக். அப்படி தலாக் கேட்கும் பொழுது நம்முடைய மகர் தொகையை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், ஒரு பெண்ணை விவாகரத்து செஞ்சுட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்ய நீங்க நினைச்சீங்கன்னா அவளுக்கு ஒரு பொற்குவியலே கொடுத்தாலும் திருப்பி கேட்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய உரிமையான இந்த மகரை நம்ம கிட்டே இருந்து வாங்குவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இன்னும் மனைவியா வந்து விவாகரத்து கேட்டாங்கன்னா அதன் பேர் குலா. அப்படி குலா கேட்கும் பொழுது மகரை திருப்பி கொடுத்துட்டு தான் விவாகரத்து செய்யணும் அப்படின்னு மார்க்கத்துல இருக்கு. இதுக்கு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, சாபித் பின் கைஸ் அலி அவர்களோட மனைவி நபி அவர்கள்ட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதரே விவாகரத்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ நபி அவர்கள், உன்னுடைய மகர் தொகையை திருப்பி கொடுத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அந்த பெண்மணி மகர் தொகையை திருப்பி கொடுத்துறேன்னு ஒத்திக்கிட்டு மகரை திருப்பி கொடுத்துட்டு விவாகரத்து வாங்கிக்கிட்டாங்கிற செய்தி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஆண்களா முன்வந்து விவாகரத்து கேட்டாங்கன்னா இந்த மகர் தொகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே பெண்களா வந்து கேட்டாங்கன்னா மகரை திருப்பி கொடுத்துட்டு தான் விவாகரத்து செய்யணும். இப்ப தலாக் விடுறப்ப அந்த மகரை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுவே அந்த பெண் குலா விடுறாங்கன்னா அந்த மகரை கொடுக்கறது சிறந்ததுன்னு சொல்றீங்க. ஆமா, இதுதான் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விவாகரத்துக்கான சட்டம். பெண் வீட்டார் வந்து மகரை வந்து வரதட்சணை மாதிரி கேட்டு வாங்குறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இது எப்படி பார்க்கப்படுது? மகர் என்பது வேற, வரதட்சணைங்கிறது வேற. அல்லாஹ் 1400 வருடத்திற்கு முன்னாடி அல்லாஹ் சொல்லிட்டான் குர்ஆன்ல, மகரை வந்து பெண் கேட்கக்கூடிய மனக்குடியை கட்டாயமா கொடுத்துருங்க அப்படின்னு. வரதட்சணைங்கிறது புதியதாக மார்க்கத்துல கொண்டு வரப்பட்டது, பித்ததாக இருக்குது. அதை எப்படி இந்த மகரோட நம்ம ஒப்பிட்டு சொல்ல முடியும்? வரதட்சணை பெண் வீட்டுல வந்து கேட்டு வாங்கக்கூடியவங்களா இருக்காங்க. இப்ப பெண் மட்டும் நம்ம கிட்ட மகராக கேக்குறாங்களே, அப்ப அது மட்டும் வரதட்சணை இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களா இருக்காங்க. யாரு? மணமகன் வீட்டுக்கூடியவங்களாம். அவங்க வாங்குறதும் மகராக அந்த பெண் வாங்குறதும் சமமாயிடுமா? இல்லையே. அல்லாஹ் அவங்களுக்கு சொன்ன உரிமையை தானே கேக்குறாங்க. ஆனா வரதட்சணை அல்லாஹ் சொன்னதா? இல்லையே. அப்ப அவங்களா கேட்கக்கூடியதை எப்படி வரதட்சணைன்னு மகர சொல்ல முடியும்? ஆமா, நீங்க சொல்றது வந்து சரிதான். இப்ப பெண் வந்து அவங்க வீட்டை விட்டுட்டு இங்க வந்து அவங்க காலம் ஃபுல்லா அவங்க அதிகமா தியாகம் பண்ணி நிறைய கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க. பல நேரத்துல அவங்களோட பசி தூக்கம் இப்படி எதையுமே பார்க்காம அந்த கணவனோட குடும்பத்துக்கும் அவங்க வாரிசுக்கும் உழைக்கிறவங்களா இருக்காங்க. இதனால மகர வந்து வரதட்சணைன்னு சொல்றது ஒரு பெரிய தவறாதான் இருக்கு. இப்ப இது ஒரு குற்றச்சாட்டா வைக்கப்பட்டப்ப இதுக்கான விளக்கம் வந்து இப்ப மக்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட இறுதி கேள்வி என்னன்னா, மகர் அப்படிங்கிற பெண்ணோட உரிமை அவங்களுக்கு முழுமையா சென்றடைய
பெற்றோர் மற்றும் மணமக்களுக்கு நீங்க சொல்ற அறிவுரை என்ன? இப்போ மகருங்கிறது முழுக்க முழுக்க பெண்களோட உரிமை. அந்த உரிமை இப்ப மணமகளுக்கு கொடுக்கப்படுதா அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்வி. இப்போ உள்ள திருமணத்தை பார்த்தோம்னா அவங்களே மகரை பத்தி எல்லா முடிவும் செஞ்சுட்டு பெற்றோரும் மணமகனுமே அதை பத்தி பேசி முடிச்சுட்டு இறுதி தகவலை போய் மணமகளுக்கு சொல்றாங்க. ஆனா இந்த உரிமை யாருக்குரியது? மணமகளுக்கு உரியது. அல்லாஹ் கொடுத்த இந்த மிகப்பெரிய உரிமையான மகரை முடிவு செய்யக்கூடிய உரிமைய மணமகளுக்கே கொடுங்க அப்படிங்கிறது தான் என்னோட அறிவுரை. இதுல உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? திருமணம் செய்யக்கூடிய அனைத்து மணமகன் வீட்டார்கிட்டயும் நான் சொல்லக்கூடியது இது. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து செய்யக்கூடிய அனைத்து செலவுகளையும் எடுத்து செய்யுங்க. பெண் வீட்டார்கிட்ட எந்த ஒரு திருமண செலவையும் எதிர்பார்க்காதீங்க, கேட்காதீங்க. அவங்க மகரா மட்டும்தான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய உரிமை இருக்கு. நீங்க வழங்கக்கூடிய உரிமை திருமணத்திற்கு ஏற்ப எல்லா செலவுமே மாப்பிள்ளை வீட்டாருக்கு மட்டும்தான் செய்யணும். மாப்பிள்ளைக்கு நீங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க, கார் வாங்கிட்டாங்க பைக் வாங்கிட்டாங்க, வரதட்சணையா பொருள் கேக்குறீங்க, பொருள் மேல ஆசைப்பட்டு அந்த பெண் இடத்துல போய் கேக்குறீங்க. மணமகள் வீட்டுல இருந்து அந்த தாய் தந்தை அந்த பொண்ணை எந்த அளவுக்கு சீராட்டி பாராட்டி எவ்வளவு சந்தோஷமா அந்த பொண்ணை வளர்த்திருப்பாங்க. அந்த பெண்ணை 20 வயது பருவ வயது அடைந்த பிறகு திருமணத்துக்கு ஒரு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்கன்னா அதுவே அவங்களுக்கு அவ்வளவு பெரிய இழப்பா இருக்கு. அவங்க கிட்ட போய் இந்த சுச்சுவேஷன்ல போய் நீங்க இது செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கீங்க. நீங்க அப்படி கேட்கறதுனால அவங்க வட்டி எல்லாம் ஹராமாக்கக்கூடிய அந்த பக்கத்துக்கு எல்லாம் போய் கேட்டு அதை செய்யக்கூடிய நபராக ஆக்குறீங்க நீங்க. அப்ப இது எந்த அளவுக்கு நீங்க ஹராமான செயல்களை செய்ய வைக்கிறீங்க. எல்லா செலவையும் மாப்பிள்ளை வீட்டாரை எடுத்து நடத்த வேணும். பெண் வீட்டார கிட்ட எந்த ஒரு விஷயமும் நீங்க கேட்கவும் கூடாது. திருமணம் என்பது எனது வழிமுறை அப்படின்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்க. அதே போலவே ரசூல்லா எப்படி மனம் முடிக்கணும் என்று காட்டி தந்தாங்களோ அதே போலவே நம்ம அனைவருமே மனம் முடித்துக்கிட்டா எந்த ஒரு பிரச்சனையுமே சமுதாயத்துல இருக்காது. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். 2 பேருமே ரொம்ப அருமையா தெளிவா எல்லா சந்தேகத்துக்கும் விளக்கம் தந்தீங்க. இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்கள்லயாவது மஹர் அதனோட உண்மையான நோக்கத்தோட புரிந்து கொண்டு நபி வழியில் நடைமுறைப்படுத்துற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை இதோட நிறைவு செய்யலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.